பஞ்சாயத்து தலைவங்க சொன்ன பேச கேட்ட நம்ம ராஜாங்கம். நீங்க தான் சொல்றீங்க பெரிய மனுஷன், அதனால நான் கேட்டுக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இதில். சொல்லு ராஜாங்கம், என்ன கண்டிஷன் உனக்கு? அந்த பொண்ணை நான் என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னா, இனிமே அந்த பொண்ணு அவங்க குடும்பத்தில் யார்கிட்டையுமே பேசக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கு சம்மதம் அப்படின்னா, கண்டிப்பாக நான் அந்த பொண்ணை என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாங்க. உடனே தமிழ் அழுகுறாங்க. என்னால் இதுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே செல்லப்பாண்டி, அம்மா உனக்காக நான் அப்பா எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் இப்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு ஒன்று அந்த குடும்பத்து மருமகளாக இப்போ நான் அமுச்சு வைக்கிறேன். சின்ன மருமகளாக நீ எங்களை பற்றி கவலைப்படாமல் நீ போய் உன் வாழ்க்கையை வாழு, இதுக்கப்புறம் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க. ஆனால் என்னதான் ஊர் அறிய சின்ன மருமகளாக அவன் தமிழ் வீட்டுக்குள்ளே போனாலும், வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு அழுக்கு புடவையும் ஒரு தட்டையும் தூக்கி எறிகிறாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க. இனிமே உனக்கு அந்த மூளை தான் இடம், அங்கே உட்காந்தா நீ சாப்பிட்ற, அதோட இங்கே இருக்கிற எல்லா வேலையுமே வீட்டு வேலைக்காரி இருக்கா இல்லையா மலர், அவள் பார்க்குற எல்லா வேலையுமே நீ தான் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. வேறு வழி இல்லாமல் தமிழ் எல்லாத்தையுமே சகிச்சுட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடாக இருந்தாலும் அது ரொம்ப காரமாக தமிழால் சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்களுக்குன்னு தனி சாப்பாடு வருது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு தமிழ் அவங்களுடைய வாழ்க்கையை கடக்கலாம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நைட்டில் சேர்ந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து விழுந்து கிடக்குறாரு. யாருமே கண்டுக்கல. தமிழ் தான் ஓடி போய் சேது தூக்கி கொண்டு ரூமில் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் சேது டக்குன்னு கையை உதறி விட்டுட்டு, நீ என்னை தொட்டாலே எனக்கு பாவம், நீ தொடாமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி தமிழை ரொம்பவே உதாசீனப்படுத்துகிறாரு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுற தமிழ் எதுக்காக நம்ம இப்படி வாழணும், நம்ம வீட்டுக்கிட்டே போயிட்டா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சி பேகெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் அவங்க அப்பா செல்லப்பாண்டி தன்னை ரொம்பவுமே அடித்து துன்புறுத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு தன்னை வீட்டுக்கு அமிச்சதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. தன் அப்பா நம்மளை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அமுச்சு வச்சிருக்காரு. சந்தோஷமோ துக்கமோ இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை இந்த வீட்டிலே போகட்டும், இந்த வீட்டில் நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அப்பா நம்ம சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சி அவரும் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி தமிழ் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அதே வீட்டிலே இருக்காங்க.